சிப்பாய் ஏதோ ஒன்றை பார்க்கிறார். அவரது தோழர்களும் திரும்பி பார்க்கிறார்கள். எதிர்பாராத விதமாக 100 மீட்டர் நீளமான மூங்கில் கம்பு ஒரு சிப்பாயை உயிருடன் குத்தி ஊடுருவிச் செல்கிறது. அனைவரும் மேலே பார்க்கையில் அது 10,000 மீட்டர் உயரமுள்ள ஒரு டைட்டன் சிலந்தி என்று தெரிய வருகிறது. சிப்பாய்கள் அனைவரும் தங்கள் ஆயுதங்களை ஏந்தி பதிலடி கொடுக்கிறார்கள். சிலந்தி தனது 3 நீண்ட நாக்குகளை வெளியே நீட்டி சில சிப்பாய்களை உறிஞ்சி விடுகிறது. அவர்களை காப்பாற்ற அனைவரும் பெரிய கத்திகளை எடுத்து சிலந்தியின் நீண்ட கால்களை வெட்டுகிறார்கள். சிலந்தி சமநிலையை இழந்து தடுமாறத் தொடங்குகிறது. உடனே சிப்பாய்கள் விரைவாக கத்திகளை எடுத்து சிலந்தியின் நாக்குகளை சரியான நேரத்தில் வெட்டுகிறார்கள். சக வீரர் வெற்றிகரமாக மீட்கப்பட்டதைக் கண்ட தளபதி உடனடியாக சிப்பாய்களை சிலந்தியின் தலையை குறிவைத்து தாக்குமாறு உத்தரவிடுகிறார். சிலந்தி கீழே விழுந்ததும் இறுதியாக தற்போதைய நெருக்கடி தீர்க்கப்படுகிறது. அடுத்த இடத்திற்கு முன்னேற அங்கே தளபதி வித்தியாசமான ஒரு பறவையை குறிவைத்து சுட அருகில் மரம் முழுதும் இருந்த பறவைகள் விழித்துக் கொண்டன.